கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. இருட்டா இருக்கிற ஒரு உலகம். கேண்டில்ஸ், ஆயில் லேம்ப்ஸ் மட்டுமே இருக்கிற ஒரு காலம். அந்த இருள ஒளியோட மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பு தான் எலக்ட்ரிக் பல்ப். அதுக்கு பின்னால இருக்கிற உண்மையான கதை என்னன்னு இன்னைக்கு கொஞ்சம் பார்க்கலாமா? நம்மள ஒளிக்குள்ள கொண்டு வந்த அந்த எலக்ட்ரிக் பல்ப் யாரால கண்டுபிடிக்கப்பட்டது? உண்மையிலே எடிசன் தான் அதை கண்டுபிடிச்சாரா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1800கள்ல நைட்ல ஒளிக்காக மக்கள் மெழுகுவர்த்தியையும் எண்ணெய் விளக்கையும் பயன்படுத்தினாங்க. ஆனா இந்த விளக்குகள் பாதுகாப்பா இல்ல. ஏன்னா வெளியே இருந்து காத்து வந்தது அப்படின்னா அவ்வளவுதான். திரும்பியும் நம்ம இருளுக்குள்ளதான் மூழ்கணும். இதை மாற்றுறதுக்கு என்ன வழி அப்படின்னு நிறைய சயின்டிஸ்ட் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. நம்ம எல்லாருமே எடிசன் தான் பல்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா அது உண்மை இல்ல. அதுக்கு முன்னாடியே நிறைய சயின்டிஸ்ட் வந்து ட்ரை பண்ணிருக்காங்க. எஸ் 1802ல ஹம்ஃப்ரி அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஒரு மெட்டல் கம்பி வழியா கரண்ட பாஸ் பண்ணி லைட் வர மாதிரி பண்ணாரு. இதுதான் பல்போட ஸ்டார்டிங். ஆனா இதால ரொம்ப நேரம் எரிய முடியல. ரொம்ப நேரம் அதை யூஸ் பண்ணவும் முடியல. நெக்ஸ்ட் 1841ல வாரன் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் பிளாட்டினம் கம்பிய ஒரு வேக்கம் டியூப் வழியா செலுத்தி ஒரு லேம்ப் வந்து உருவாக்க ட்ரை பண்ணாரு. இது கரெக்டா வேலை செஞ்சுச்சு. ஆனா அது என்ன ஒரு டிராபேக் அப்படின்னா இது ரொம்ப வந்து இது பண்றதுக்கு ரொம்பவே செலவாச்சு. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தது. அடுத்ததா 1860ல ஜோசப் ஸ்வான் அப்படிங்கிறவரு பல்போட மாடல் ஒன்ன வந்து உருவாக்குனாரு. இதுல ஒரு யூஸ் பண்ண பிலமெண்ட் என்ன அப்படின்னா கார்பனைஸ்டு பேப்பர். லாஸ்டா பிளாட்டினம் யூஸ் பண்ணது வந்து ரொம்பவே காஸ்ட்லியா இருந்தனால இவர் வந்து கார்பனைஸ்டு பேப்பரை வந்து பிலமெண்டா வந்து யூஸ் பண்ணாரு. ஸ்வான் தன்னோட கண்டுபிடிப்புக்காக 1878ல இங்கிலாந்துல காப்புரிமை வாங்கினாரு. அதே சமயம் அமெரிக்கால தாமஸ் ஆல்வா எடிசன் ஆயிரக்கணக்கான பொருளை பிலமெண்டா ட்ரை பண்ணி பார்த்தாரு. ஃபைனலா கார்பனைஸ்டு பேம்பு பிலமெண்ட் நல்லா ஒர்க் ஆகுது, வேலை செய்யுது அப்படிங்கறத கண்டுபிடிச்சாரு. 1879ல எடிசன் தன்னோட பல்புக்கு அமெரிக்கால காப்புரிமை பெற்றாரு. என்ன டிஃபரன்ஸ்? ஸ்வானோட பல்புக்கும் எடிசனோட பல்புக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டு பேருமே கார்பனைஸ்டு ஃபிலமெண்ட் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ எதனால நம்ம எல்லாரும் எடிசன் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம் அப்படின்னா ஜோசப் ஸ்வான் உருவாக்குன ஃபிலமெண்ட் வந்து கார்பனைஸ்டு பேப்பரால் ஆனது. எடிசன் கண்டுபிடிச்சதோ கார்பனைஸ்டு பேம்புவால பண்ணாரு. ஜோசப் ஸ்வானோட ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவர் கண்டுபிடிச்ச பல்பு வந்து சீக்கிரமாவே எரிஞ்சிரும். அதால ரொம்ப நேரத்துக்கு வந்து ஒளி கொடுக்க முடியாது. ஆனா நம்ம எடிசன் கண்டுபிடிச்சது ஆவரேஜா 1200 ஹார்ஸ் எரியக்கூடியதா இருந்துச்சு. ஷார்ட்டா சொல்லணும் அப்படின்னா ஸ்வானோட பல்பு ஒர்க் ஆச்சு. ஆனா அதோட லைஃப் டைம் ரொம்பவே ஷார்ட். எடிசனோட பல்பு ரொம்ப நாள் வந்து எரிஞ்சது. நல்ல வேக்கம் சிஸ்டம் இருந்தது. ரேட்டும் ரொம்ப கம்மி. அதனால அது கமர்ஷியலா வந்து சக்சஸ் ஆனது. சிம்பிளா சொன்னா ஸ்வான் வந்து ஒரு ஐடியா கொடுத்தாரு. எடிசன் அதை பெர்ஃபெக்டா பண்ணி உலகம் முழுக்க பிரகாசமா ஆக்குனாரு. ஃபைனலி உங்க எல்லாருக்கும் இந்த ஸ்டோரி பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் லேர்ன் பண்ணிருப்பீங்க. இனி வர வீடியோல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட மீட் பண்ணலாம். கீப் வாட்சிங். தேங்க்யூ.